Hello students, welcome to Shara Max. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard Maxல chapter 1 relation and functions example 1.2 பார்க்க போறோம். So question பார்க்கலாம். If a cross b is equal to என்ன செட் கொடுத்திருக்காங்கன்னா 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Then find a and b. So usually நமக்கு a என்ற செட் கொடுத்துருவாங்க, b என்ற செட் கொடுத்துட்டு a cross b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ல நமக்கு a cross b கொடுத்துட்டு a செட் எப்படி இருக்கும், b செட் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ரைட், ஓகேங்களா? ஸோ எப்போ நான் சொல்கிறது தான், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது given. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cross b என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. ஸோ இந்த செட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு a cross bன்னு இருக்கிறதால ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்கேருந்து வந்திருக்கோம்னா நமக்கு செட் ஏலேருந்து வந்திருக்கும். செகண்ட் எலிமெண்ட் எங்கேருந்து வந்திருக்கோம்னா செட் பியில் வந்திருக்கும். அதே தான் இங்கேயும். இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் செட் ஏ. செகண்ட் எலிமெண்ட் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கும், செட் பியிலேருந்து வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஏ பின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஏ செட்டும் பி செட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ செட்டு எந்த நம்பருக்கு நேரம்லாம் நம்ம ஏ எழுதியிருக்கோம் பாருங்கள், 3. அகெயின் இங்கேயும் நமக்கு 3 வருது. ஸோ ஆல்ரெடி 3 எழுதுனால ஒரு செட்டில் எழுதும்போது எப்போவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, சரிங்களா? ஸோ 3, 5. நெக்ஸ்ட் பாருங்க 3, இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ 2 டைம்ஸ் நமக்கு 3 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதில் 3, 3ன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் எழுதக்கூடாது. ஸோ ஒரு வாட்டி தான் எழுதணும். ஸோ 3. அடுத்தது பாருங்க 5, இங்கேயும் 5. ஸோ 5 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வாட்டி எழுதினாவே போதும். நெக்ஸ்ட் செட் பிலேருந்து எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் 2, 4 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம எழுதக்கூடாது, சரிங்களா? ஸோ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட் இப்படி இருக்கும், பின்ற செட் இப்படி இருக்கும். ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. ஏல நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 2. பிலையும் நமக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 2. ஸோ 2 2s are 4. அப்போ 4 பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க 3, 2ன்னு இருக்கும், 3, 4. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் பேர் எப்படி வந்திருக்கும், 5, 2, 5, 4 அந்த மாதிரி வந்திருக்குங்களா? ஓகே, ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.